ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 38வது வார்த்தை, அவன்மேனி ஆனேனோ திருப்பானாழ்வாரை போல, திருப்பாணனாரை போல பார்க்கலாமா? அதாவது இந்த சரித்திரம் பார்த்தீங்கன்னா திருப்பானாழ்வாரை பற்றியதுங்க. இவர் உறையூர்ல தான் இவருடைய திரு அவதாரம். அயோனிஜராக பிறந்தவர். திருப்பாணர் குலத்துல பிறந்தவங்க இவரை எடுத்து வளர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் பெருமாள் மேல பாடுறதையே தனக்கு வழக்கமாக கொண்டிருந்தாரு. காவேரி கரையில தினைக்கும் இருந்து அவர் பெருமாளை பாடுவாராம். அப்ப லோகசாரங்க முனிவர் தான் அங்க வந்து திருவரங்கம் ரங்கநாதருக்கு ஜலம் எடுத்துட்டு போவாராம். அப்படி ஒரு நாள் அவர் ஜலம் எடுத்துட்டு போகும்போது இவர் பாடிட்டு இருக்கார். எச்சோ பெருமாள் எடுத்துட்டு போற ஜலத்தை இவன் பார்க்கறானேன்னு சொல்லிட்டு அவன் மேல கல் எடுத்து எறிகிறாராம். உடனே இவர் இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு உள்ள போகும்போது பெருமாள் அனுமதிக்கலையா. கனவுல வந்து பகவான் சொல்றாராம், அந்த திருப்பானாழ்வார நீ தோல் மேல சுமந்துண்டு வா, அப்பதான் உனக்கு நான் காட்சி தருவேன்றாராம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். உடனே தோல் மேல திருப்பானாழ்வாரை ஏல பண்ணிட்டு வராராம். அப்பதான் கதவுகளை திறக்கிறாராம் நம்பெருமாள். திறந்த உடனேவே முதல் முறையா, அதாவது இதுவரையும் அவர் பெருமாளையே பார்த்திருந்தில்ல, உள்கண்ணால தான் அந்த பெருமாளை அனுபவிச்சிருந்தாரு திருப்பானாழ்வார். ஏன்னா இவர் பாணர் குலம்ன்றதுனால கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படவில்லை. அப்பதான் முதல் மொழியா பெருமாள் நியமனப்படி அந்த லோகசாரங்க முனிவர் இவரை தோல் மேல சுமந்து உள்ள கூட்டிட்டு போறாரு. இவரை பார்க்கணுன்ற ஆசையில நம்பெருமான் தன்னோட கோயில் கர்ப்பகிரக கதவை திறக்கிறாராம். அப்பதான் முதல் முறையாக திருப்பானாழ்வார் பகவானை பார்க்கிறாராம். பார்த்த மாத்திரத்திலே பகு சந்தோஷமா பெருமாளை பார்த்தவுடனே, பெருமாளை பார்த்தவுடன் அவர் பாடியதுதான் அமலன் ஆதிபிரான். இது சாமவேத சமங்க. அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் சொல்லி பாடியிருப்பார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் என் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை உன் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொல்லி பாடியிருப்பார். உன்னிமேல் உன்னை பார்த்தாச்சு, இனி இந்த கண்ணால வேற எதையுமே பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்போதே அவருடைய ஜீவன் பகவான் திருவடி போய் அடைஞ்சுதான். அதை தான் இந்த இடத்துல அந்த அம்மாள் சொல்லியிருக்காரு, அவன் மேனி, அப்பொழுதே அவன் மேனியோட கலந்தேனோ திருப்பானாழ்வாரை போல அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க திருக்கோளூர் அம்மாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.